Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோல ஒரு DC வாட்டர் பம்போட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணி வாட்டர் எந்த அளவுக்கு அது பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாட்டர் பம்ப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஆக்சுவலா இந்த பாக்ஸ்ல பெருசா வாட்டர் பம்புக்கு எக்ஸ்ட்ராவான எந்த ஒரு ஆக்சசரிஸும் கிடையாது. ஒன்லி வாட்டர் பம்ப் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒயர் கொடுத்துருக்காங்க நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சம் ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ்ல 12 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது 9ல இருந்து 14 வரைக்கும் நம்ம அந்த வோல்டேஜோட ஃபிளக்சுவேஷன் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் ஆம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கும். இதோட வாட்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 4.5 லிட்டர் தண்ணியை வந்துட்டு இது பம்ப் பண்ணி வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் இதோட ப்ரெஷர் அந்த கால்குலேட் பண்ணி இவங்க சொல்லணும் அப்படின்னா 110 PSI அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் 6.8 பார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. தென் கட் ஆஃப் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தண்ணி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மோட்டரில் DC பவர் சப்ளை நான் கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வாட்டரை பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது நார்மலான லைக் ஃபேன் மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய மோட்டர். ரெகுலரான வாட்டர் பம்ப்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேன் மாதிரி ப்ரொஃபைலர் விங்ஸ் மாதிரி இருக்கும். அது சுற்றும், அது ஒரு பக்கம் காற்று இழுத்து இன்னொரு பக்கம் தள்ளும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரெகுலரான வாட்டர் பம்ப்லாம் இருக்கும். லைக் பெரிய மோட்டராக இருந்தால் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மோட்டரில் உள்ள இருக்கிற செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா டயஃப்ராம் அப்படிங்கிற லைக் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதுதான் சுருங்கி சுருங்கி விரியும். அது வந்துட்டு நமக்கு தண்ணியை வந்துட்டு இழுத்து இன்னொரு பக்கம் தரும். நம்ம லைவா இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ இந்த லெட் ஆசிட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது 12 வோல்ட் 7Ah. டேரெக்டாக மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பைப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் பண்ணலாம். ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பேனாக தான் மாட்டியிருக்கேன். அதோட நாசிலுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஃபோர்ஸ் வருது. ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி வந்து அந்தளவுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணல, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம பெரிய டியூப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இது மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு 7 feet to 8 feet வரைக்கும் தண்ணியை மேலே கொண்டு போக முடியுது. நான் நிற்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி ஹைட்டில் தான் நிற்கிறேன். இந்த பில்டிங்கோட ஹைட்டும் வந்துட்டு லைக் ஒரு 6 to 7 feet சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு 7 to 8 feet வரைக்கும் தண்ணியை ஈஸியாகவே கொண்டு போகும். அது நல்ல பேட்டரி அடாப்டர் நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 amps வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அடாப்டர் நான் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபோர்ஸ் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய டைம் டேக் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து பேட்டரியோட லைஃபுமே கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பேட்டரியோட பர்சன்டேஜுமே கம்மியாயிருச்சு. அதனால கொஞ்சம் தண்ணியோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த டைமில் கிளிக் பண்ணி வச்சது அது ஆக்சிடென்ட்லாம் வந்து வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ஷூட் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட வரைக்கும் நம்ம பைக்லாம் க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ ஒரு பைக் ஒன்று இருக்குது, நம்ம அதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். லைக் ஆக்டிவா அதில் எந்த அளவுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ டேட்டா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட பேக் சைடு வரைக்குமே சீட் வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. பட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வச்சு அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப லாங்கு போகும்போது அது பிரியுது, வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் மாதிரி வருது. பட் நம்ம கிட்ட வச்சு அடிக்கும் போது தான் பாயிண்டாக அடிக்கும். ஓரளவுக்கு டஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் டேப் ஒன்று சுற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்து அப்படின்னா ஒரு சின்ன நாசில் வழியாக வரும். ஏன்னா நாங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி தான் இருக்கும். இனிமேல் கம்ப்ளீட் பண்ணல. இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரேயர் கன் மாதிரிலாம் இருக்கும். ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பாயிண்டாக வேணால் பாயிண்ட் வச்சுக்கலாம், ஸ்ப்ரே டைப்பில் அடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதோட ஃபோர்ஸ் இன்னமும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும்போது தண்ணியோட ஃபோர்ஸ் கொஞ்சம் அருமையாக இருக்கும். மேபி அப்கமிங் வீடியோஸில் வேணால் நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது, எவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணி போகுது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் தண்ணியும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, பேட்டரியோட லைஃபும் குறைஞ்சிருச்சு. இதோட இந்த டெஸ்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணி இருக்கா இல்லை முடிஞ்சுங்க. சரி பாருங்கள், விட்டு தான் வருது. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி வாட்டர் பம்பிங் பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. லைக் ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் இருந்தது. லைக் நம்ம டேரெக்டாக பைப்பில் கனெக்ட் பண்ணாமல் பக்கெட்டில் தான் தண்ணி எடுத்திருந்தோம். அது வந்து கம்பேர் டு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம கனெக்ட் பண்ண DC பவர் சப்ளை அப்படிங்கிறது லைக் டேரெக்டான லெட் ஆசிட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேட்டரி இல்லை. இருந்தாலுமே இது நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. இது நம்ம பைக் க்ளீன் பண்ணுறதுலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் நம்ம யூஸ் பண்ண பைப் அப்படிங்கிறது கையில் வச்சு தான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அதே இது ப்ராப்பரான அந்த கன் டைப்லாம் ஒரு ஸ்ப்ரேயர் வரும். லைக் அந்த டியூப் வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இது ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணும். சின்ன ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரீசெண்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணினேன். பட் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீடியோஸ்ல இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டப் பண்ணி ஒரு வாட்டர் பம்பிங் ஒரு வாட்டர் கிளீனர் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பாக்குறதுக்கு டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மிஸ் பண்ண பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன்.